ஜனவரி 1ஆம் தேதி வெளிவரும் தற்காப்பு படத்தை மலேசியாவை சேர்ந்த டாக்டர் செல்வமுத்து, கர்நாடகாவை சேர்ந்த மஞ்சுநாத் இருவரும் இணைந்து தயாரித்துள்ளனர். மலேசிய தமிழ் மக்களின் முகவரியான ஆஸ்ட்ரோ தனது சக நிறுவனமான டிஜிவி நிறுவனம் தாங்கள் வைத்திருக்கும் 240 திரையரங்குகளில் இதுவரை ஆங்கிலம் மற்றும் இந்தி திரைப்படங்களை தான் அதிகம் வெளியிட்டு வந்தார்கள். தற்போது முதன்முறையாக மலேசியாவில் 40 திரையரங்குகளில் தற்காப்பு திரைப்படத்தை வெளியிடுகின்றது இந்நிறுவனம். எனவே தற்காப்பு படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை சில தினங்களுக்கு முன் மலேசியாவில் நடத்தினர். தற்காப்பு படத்தின் கதாநாயகனான சக்திவேல் வாசு, அப்படத்தின் இயக்குனர் RBV ரவி, தயாரிப்பாளர் செல்வமுத்து மற்றும் மஞ்சுநாத், அஜய் பிரசாத், நடிகர்கள் சமுத்திரகனி, பொன்னம்பலம், பவன்குமார், மலேசியாவை சேர்ந்த முன்னாள் இணை ஆணையர் பெராக் தத்தோ, பரமசிவம், டாக்டர் ராஜமணி செல்வமுத்து, டிஜிவி பிக்சர்ஸின் மேலாளர் சங்ஷா குவாங் ஆகியோருடன் நடிகை நமிதாவும் கலந்து கொண்டார். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நமிதா, தற்காப்பு என்பது தங்களை தாங்களே காத்துக்கொள்வது. தற்காப்பு ஆண்களை விட பெண்களுக்கு தான் இன்றைய சூழலில் மிக அவசியமாக உள்ளது. என்னுடைய சிறு வயதில் பேருந்துகளில் பயணிக்கும் போது என்னிடம் கூட சில ஆண்கள் தவறாக நடக்க முயற்சிப்பார்கள். அவர்களை விரட்ட நான் பயன்படுத்திய ஆயுதம் சேஃப்டி பின். அது எப்போதுமே என்னுடன் இருக்கும். கொஞ்சம் வளர்ந்தவுடன் பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்த ஆரம்பித்தேன். சேஃப்டி பின், பெப்பர் ஸ்ப்ரே இரண்டுமே பெண்கள் அவசியம் கையில் வைத்துக் கொள்ள வேண்டியவை. நமக்கான தற்காப்பு ஆயுதங்கள் அவை. மலேசியாவை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். எங்கள் தமிழ்நாட்டில் நிறைய திறமையான இளைஞர்கள் நல்ல நல்ல படங்களை எடுக்க தொடங்கியுள்ளனர். சமீப காலமாக கதைக்கு முக்கியத்துவம் தரும் சின்ன சின்ன படங்கள் வெளிவர துவங்கி தமிழ் சினிமாவுக்கே ஆரோக்கியமான சூழல் உருவாகி இருக்கின்றது. உங்களிடம் நான் வைக்கும் கோரிக்கை, எங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து படங்கள் தயாரியுங்கள். திறமையான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். காலத்தால் அழியா புகழடையுங்கள் என்று கூறியுள்ளார்.